ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஅமேசிங் சேனல். இந்த வீடியோல நாம கேமராவில் பதிவாகிய ரொம்பவுமே லக்கியான சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல இருக்கிறவங்க எல்லாம் இந்த அளவுக்கு லக்கியா இருந்திருக்காங்களேன்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பறவைய வேட்டையாட நினைச்ச இவரு எவ்வளவு லக்கியா இருந்திருக்காருன்னு நீங்களே பாருங்க. அந்த பறவை மேல இவர் சுட்ட குண்டு சரியா பட்டதோட மட்டும் இல்லாம அந்த பறவை நேரா வந்து இவரோட கையிலேயே விழுகுது. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த போதும் கூட இந்த மனிதர் எவ்வளவு அதிர்ஷ்டசாலியா இருந்திருக்காருன்னு பாருங்க. ஏன்னா அவரு ஒரு கார்டியாலஜிஸ்ட் முன்னாடி உட்கார்ந்து கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அந்த கார்டியாலஜிஸ்ட் உடனே ரியாக்ட் பண்ணி அந்த மனிதரை காப்பாத்துறாரு. இந்த சாக்கடை கால்வாய ஊழல் செஞ்சு கட்டியிருப்பாங்க போல. ஏன்னா இவர் கால் வச்ச அடுத்த செகண்டே அது கம்ப்ளீட்டா உடையுது. ஜஸ்ட் மிஸ் தான். இல்லனா இவ்வளவு நீட்டா வந்தவரு எந்த மாதிரி ஆயிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பாலத்துக்கு மேல போயிட்டு இருந்த ஒரு காரோட டேஷ் கேம்ல பதிவான வீடியோ தான் இது. அவ்வளவு குறுகிய பாலத்துல இந்த கார் போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு டெம்போ ஆனது வருது. அந்த டெம்போல பின்பக்கமா இருந்த டெயில் கேட் ஓபனா இருக்குது. இத பார்த்த உடனேயே அந்த கார் டிரைவர் பயங்கரமா சத்தம் போடுறாரு. இவர் கத்துனதை பார்த்த அந்த டெம்போ டிரைவர் உடனே சடன் பிரேக் போடுறாரு. இவர் சடனா பிரேக் போட்டதுல அந்த டெயில் கேட் உள்பக்கமா மடங்கி நிக்குது. அவர் கொஞ்சம் ஸ்லோவா அந்த டெம்போவை நிறுத்தி இருந்தாலும் கூட அது நேரா வந்து கார் மேலேயே மோதி இருக்கும். இங்க நண்பர்கள் சில பேர் சேர்ந்து வேகமா பைக் ரைடிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பைக்ல போன எல்லாருக்குமே இந்த நாள் ரொம்பவுமே அதிர்ஷ்டமான நாளா தான் இருந்திருக்கு. ஏன்னு நீங்களே பாருங்க. இவங்க வேகமா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாய் ரோட்டுக்கு குறுக்க வந்துருது. அந்த நாய் இவங்க வந்த 2 பைக்லயுமே மோதாம ரோட்டை கடந்து போயிருது. ஒரு செகண்ட் முன்ன பின்ன இவங்க வந்திருந்தாலும் இவங்க வந்த வேகத்துக்கு ஏதோ ஒரு பைக் மேல அந்த நாய் மோதி அங்க ஒரு மிகப்பெரிய விபத்தே நடந்திருக்கும். இந்த மாதிரி நாய்கிட்ட இருந்து வண்டி ஓட்டும் போது நீங்க எப்பாவது ஜஸ்ட் தப்பிச்சிருக்கீங்களா? அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு தருணம் நடந்திருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதிவேகமா பறக்கக்கூடிய ஒரு ரேசிங் கார் ட்ராக்ல ஓடிட்டு இருந்த இந்த நாய்க்கு ஆயில் கொஞ்சம் கெட்டிதான். ஒரு செகண்ட் அப்படி இப்படின்னு வேகமா ஓடி இருந்தா அது அந்த நாய்க்கும் ஆபத்தா முடிஞ்சிருக்கும், அந்த காருக்கும் ஆபத்தா முடிஞ்சிருக்கும். இங்க சில பேர் ரோட்டோரமா நின்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப சைக்கிள் ஓட்டிட்டு வந்த ஒரு பெண் குழந்தை அந்த சைக்கிளை கண்ட்ரோல் பண்ண முடியாம வேகமா அங்க இருக்கிற லேம்ப் போஸ்ட் மேல மோத வருது. அங்க நின்னுட்டு இருந்த ஒரு மனிதர் துரிதமா செயல்பட்டு அந்த குழந்தைய காப்பாத்துறாரு. கண்டிப்பா அந்த குழந்தைக்கு இந்த மனிதர் கடவுளாக தெரிஞ்சிருப்பாரு. இந்த சம்பவம் கேரள மாநிலத்தில் நடந்திருக்கு. அங்க ஒரு பொண்ண அவரோட தந்தை வீட்டுக்கு அருகில் இருக்கிற கடைக்கு போயிட்டு வர சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணும் கடைக்கு போறதுக்கு கிளம்புறாங்க. அவங்களோட வீட்டோட கேட்டையும் கூட தாண்டல. அதுக்குள்ள ரோட்ல போன மொத்த தெருநாயும் இந்த பெண்ணை கடிக்கிறதுக்காக பயங்கரமா துரத்தி வீட்டுக்குள்ளேயே வந்துருதுங்க. நல்ல வேளையா அந்த பெண் உள்ள ஓடி போய் தப்பிக்கிறாங்க. உடனே அவரோட தந்தை வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து அந்த நாய்களை அங்கிருந்து விரட்டி அடிக்கிறாரு. கரெக்டான நேரத்துல வேகமா ஓடினதால அந்த பெண் அந்த நாய்களோட கடியில இருந்து தப்பிக்கிறாங்க. இங்க ஒருத்தர் கிரெயின் முன்னாடி நின்னு அத சூப்பர்வைசிங் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப கிரெயின் ஆபரேட்டரோட கவனக்குறைவால கனமான முன்பகுதி திடீர்னு அருந்து நின்னுட்டு இருந்த இந்த மனிதரை நோக்கி வருது. இத பார்த்த அடுத்த கணமே அந்த மனிதர் அந்த இடத்துல இருந்து நகர்றாரு. அந்த கிரெயினோட எடையுள்ள முன்பகுதி முன்னும் பின்னும் ஆடி நிக்குது. நல்ல வேளையா அந்த கனமுள்ள பகுதி அந்த மனிதர் மேல படல. பட்டிருந்தா அவரோட உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கலாம். இன்னொன்னும் பாருங்க, அங்க நின்னுட்டு இருந்த அந்த காருக்கும் ஒன்னாகல. அந்த காரும் மில்லிமீட்டர் கேப் தப்பிக்குது. பீஸாவை இப்படியும் கூட சூப்பரா டெலிவரி பண்ண முடியும்னு அந்த பீஸா டெலிவரி பாய் காமிச்சிருக்காரு. இங்க ஒருத்தர் ட்ரக்ல இருந்து கண்ணாடிய குடோனுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. குடோன்ல இருந்து திரும்ப வந்து அந்த ட்ரக் மேல ஏறி இன்னொரு கண்ணாடி எடுக்க ட்ரை பண்ணும்போது ஒரு கண்ணாடி அவர் மேலேயே விழுகுது. அவர் மேல விழுந்த அந்த கண்ணாடி தரையிலையும் விழுகுது. ஆனா அந்த கண்ணாடி உடையல. இதனால பணத்துக்கும் எந்த சேதாரமும் இல்ல, அந்த மனிதருக்கும் எந்த விபத்தும் நடக்கல.
ரிலாக்ஸா மீன் பிடிக்கலான்னு அமைதியான ஒரு குளத்தை தேடி வந்தா அங்க அந்த மனிதருக்கு ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னு நீங்களே பாருங்க. தூரமா ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து நடக்குது. அதன் விளைவாக இங்க கல் மலையே பொழியுது. நல்ல வேளையா அவருக்கு எந்த அடியும் படாம அங்கிருந்து அவர் தப்பிக்கிறாரு. படுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட தருணத்தை ரீல்ஸ் எடுக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டா இவரு மாதிரி தான் நடக்கும். நல்ல வேளை அவர் வச்சிருந்த செல்லுக்கும் ஒண்ணாகல, பெல்லுக்கும் ஒண்ணாகல. நான் சைக்கிள்ல இருக்கிற பெல்ல சொன்னேன். ஒரு குளத்துல மீன் பிடிக்க போன ஒரு ஃபேமிலியால அந்த போட்டை சரியா கூட நிறுத்த முடியல. அந்த போட்டையே ஸ்டேபிளா நிறுத்த முடியலையே. இவங்களுக்கு எப்படி மீன் கிடைக்கும்னு நினைச்சா அவங்களுக்கு வந்த அதிர்ஷ்டத்தை பாருங்க. எங்கேயோ இருந்து வந்த ஒரு மீன் துள்ளி குதிச்சு நேரா வந்து இவங்களோட படகுலயே விழுகுது. இந்த மனிதருக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது அளவுக்கு அதிகமா இருந்திருக்கும் போல. ஏன்னா இவரு மழை பெய்துட்டு இருக்கும் போதே குளிக்கிறதுக்காக நீச்சல் குளத்துல குதிக்கிறாரு. அவர் கரெக்டா குதிச்சு ஏர்ல இருக்கும் போது அந்த ஸ்விம்மிங் பூல்ல இடியானது இறங்குது. போதுமடா நம்ம மழையை என்ஜாய் பண்ணுதுன்னு நினைச்ச அவரு உடனே அங்கிருந்து ஓடி போறாரு. இந்த லேடியோட மொபைல் தவறுதலா பார்பிக்யூ நெருப்புல விழுந்துருது. கையை விட்டு மொபைல் எல்லாம் வெளியே எடுத்துறாங்க. வெளியே எடுத்த பிறகு அந்த மொபைலோட பேக் கவரையும் டெம்பர் கிளாஸையும் ரிமூவ் பண்றாங்க. மொபைலோட சோலி முடிஞ்சதுன்னு நினைச்ச அவங்களுக்கு அதிர்ஷ்டவசமா அந்த மொபைல் ஆன் ஆகி ஒர்க்கும் ஆகுது. வீட்டுக்குள்ள ஹாயா உட்கார்ந்து ஒருத்தர் போன் பேசிட்டு இருந்திருக்காரு. அப்ப மேல ஏதோ கிராக் ஆகிற சவுண்ட் கேக்குது. உடனே சுதாரிச்சுட்டு அவர் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து இந்த பக்கம் ஓடி வராரு. ஒரு செகண்ட் அவர் லேட் பண்ணியிருந்தாலும் இடிந்த மேற்கூரை அவரோட தலையிலேயே விழுந்திருக்கும். இந்த டிரைவர் சரியான நேரத்துல அவரோட காரை நிறுத்தி அத ரிவர்ஸ்ல எடுக்கிறாரு. அவர் மட்டும் இந்த மண் சரிவை கவனிக்க தவறி இருந்தா அது கிடையில மாட்டி கார் அப்பளமா நொறுங்கி இருக்கும். இந்த வீடியோவே அவரோட கடைசி வீடியோவாகவும் இருந்திருக்கும். இவர் மட்டும் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணாம இருந்திருந்தா தலைக்கு மேல மிகவும் அருகில MH-24 ஹெலிகாப்டர் பறந்து போச்சுன்னு சொன்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. வெள்ளப்பெருக்க வீடியோ எடுத்துட்டு இருந்த ஒரு ரிப்போர்ட்டர் சரியான இடத்துல நின்னுட்டு இருந்திருக்காரு. ஒரு 2 அடி அந்த பக்கம் தள்ளி நின்று இருந்தா இந்நேரம் அவரும் உடைஞ்சு விழுந்த பாலத்துல வெள்ளத்தோட வெள்ளமா அடித்து செல்லப்பட்டிருப்பாரு. இந்த பெண் எவ்வளவு லக்கியா இருந்திருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. ஒரு மரத்துக்கடியில நின்னுட்டு இருந்திருக்காங்க. அந்த மரம் அப்படியே முறிஞ்சு கீழே விழுகுது. நல்ல வேளையா அவங்களுக்கு எதுவும் ஆகல. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய இன்னொன்னு இருக்கு. அவங்க ஹெல்மெட் போட்டிருக்காங்க. அதனால மரக்கிளையால அவங்க தலையில எந்த அடியும் படல. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஹெல்மெட் அணியறதுங்கிறது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத. கடல்ல குதிக்கிறதுக்கு தயாரா இருந்த இந்த சீ டைவருக்கு இதோ வந்துட்டேன்னு சொல்ற மாதிரி அங்க ஒரு மிகப்பெரிய சுறா ஒண்ணு வருது. கொஞ்சமா லக் இருந்ததால கடலுக்குள்ள குதிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சுறாவை பாத்திருக்காங்க. அங்க சுறா இருக்கிறது தெரியாம கடல்ல குதிச்சிருந்தா டாடா பாய் பாய் குட் பாய்னு சொல்லி அந்த லேடிய அந்த சுறா சொர்க்கத்துக்கே அனுப்பி வச்சிருக்கும். பாய் பாய் டாடா குட் பாய். நாம சில மூமெண்ட வாழ்க்கையில என்ஜாய் பண்ணணுங்கிறது முக்கியம்தான். ஆனா அதை விட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். அப்படிதான் இந்த பெண்ணும் நினைச்சு ஊஞ்சல்ல இருந்து இறங்கி ஓடுறாங்க. ஆனா அடுத்த செகண்டே அங்க என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. அவங்க சரியான முடிவை தான் எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நீங்க பார்த்த சம்பவங்கள்லயே ரொம்பவே லக்கியான தருணம் எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.